ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விமன் குரூப்போடைய ஹீஸ் இன் லவ் வித் மீ அந்த எஃப்எஃபோட பார்ட் 6 போயிடலாம். லாஸ்ட் பார்ட் எதில் விட்டுருந்தோமோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாமா? நம்ம ஒரு பர்சன் தான் வந்துட்டு நம்ம 2 பேருக்குள்ளே யாரும் வரக்கூடாது ஜங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல, உங்கள் 2 பேருக்குள்ளே யாரும் வரக்கூடாது அப்படி தானே, வரமாட்டேன் அப்படி சொல்லியிருப்பாங்க. அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம டே தான். ரொம்ப டேஸாக வந்துட்டுருக்கு. போயிட்டு ரொம்ப அழகாரு தனியாக நின்றுட்டு. ஏன் ஜிமினா, நான் உன் கூட ஸ்கூல்லேருந்து படிக்கிறேன், உனக்கு அப்போலாம் என் மேலே எந்த ஃபீலிங்ஸும் வந்ததே இல்லையா? நான் இவ்வளோ டேஸ் உன் கூட இருந்திருக்கேன், என்னோடய லவ் கேரிங் அதெல்லாம் உனக்கு தெரியலையா? என் கண்ணு என்ன உன்னோட கண்ணுக்கு தெரியலையா? ஜங்குக்கு இப்போ வந்து ஆனால் உனக்கு அவனை பிடிச்சிருக்குல்ல, உங்கள் லைஃப்பில் உங்கள் 2 பேரோட லைஃப்பில் நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படி தானே? சரி, வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஆச்சுட்டே ரொம்ப அழுதுகிட்டே போயிடுறாங்க. அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த பக்கம் ஜிமின் அண்ட் ஜங்குக்கு 2 பேரும் கொஞ்சம் நேரம் அழகாக பேசிட்டு அப்படியே கிளாஸ்க்கு வராங்க. வந்து பார்த்தாட்டே அப்படி தான் இருக்காங்க. சரி, சரியாயிடும் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ ஈவினிங் தாண்டா போகும்போது இப்போ தான் டே நோட் பண்ணுறாரு ஜங்குக்கு எப்படி இருக்காரு அப்படின்றதையே. இப்போது அவங்க எல்லாருமே காலேஜ் விட்டு வெளில வரும்போது ஹாஸ்டல் போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஹாஸ்டலில் போயிட்டுருக்காங்க. இப்போ தான் டே ஃபஸ்ட் டைம் நோட் பண்ணுறாரு. ஜங்குக்கிட்டே ஜிமினை வந்துட்டு ஹக் பண்ணுறாரு. ஹக் பண்ணிட்டு பத்திரமா போயினேன் அப்படி சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஹேண்டை ஜிமினோட ஹெட்டில் வச்சுட்டு அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக ஜங்குக்கா என்னம்மா சொல்கிறாங்க, நல்லா சாப்பிடு, பத்திரமா இருக்கணும்னா அப்படி சொல்கிறாங்க. சரி, ஓகே, பத்திரமா போக சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு உன்னை வீட்டில் விடுறதுக்கே அந்த மனசே வர மாட்டேங்குது, உன்னை அப்படியே கூட வச்சுக்கவா அப்படி சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. வச்சுக்க ஏன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் ரொம்ப க்யூட்டாக பேசுகிறாங்க, அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே. ஆனால் அதெல்லாம் பார்க்குற ஒரு பர்சனுக்கு அப்படியே இருக்கிற டேஸ் வந்துகிட்டே இருக்குது. அப்போ எவ்ரிடே நீங்கள் இப்படி தான் இருக்கீங்களா? இந்த கொஞ்சம் டேஸில் ஜிமினா உனக்கு இவ்வளோ பிடிச்சிச்சா ஜங்குக்கு? இந்த ஜங்குக்கு உன்னை அவ்வளோ பிடிச்சிருக்கா? அவ்வளோ லவ் பண்ணுறீங்களா 2 பேரும் சொல்லிட்டு பார்க்குறாங்க. எல்லாத்தையும் என்கிட்ட தான் ஹைட் பண்ணிட்டீங்களா? இல்லை நான் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணுமா அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸ்கூல் டேஸ்லேருந்து நான் லவ் பண்ணுறேன், உனக்காக அந்த காலேஜே வந்தேன், என்னன்னு இவங்க எல்லோரையும் உனக்கு தெரியும். ஆனால் இப்போ நீ வந்துட்டு இவங்க எல்லாருக்கும் எப்படி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன், அதுவும் ஜங்குக்கு பாய் ஃப்ரெண்டாக ஆகிட்டல அப்படி சொல்லிட்டு நம்ம டே பார்க்குறாங்க. என்ன தான் ஜங்குக்கு அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் தன்னோட லவ் அவர்கிட்ட போயிருக்குன்றதை அவரால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ரொம்ப கோவம் வருது இப்போ அவங்க 2 பேரும் மேலேயுமே. அவர் ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, ஏன்னா லவ் ஆச்சே அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்னோட சிக்ஸ் கொடுக்குறாங்க, மதியமாக போக சொல்கிறாங்க. பாய் ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் போய்ட்டு ஹக் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறாரு. கார் வந்துட்டு அவரும் போயிடாரு. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே டர்ன் பண்ணுறாங்க. இந்த டே டக்குன்னு அப்படியே வந்துட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு டே அப்படி சொல்கிறாங்க. அப்படி திரும்புறாங்க. டே வந்துட்டு என்ன ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இந்த மார்னிங் இந்த வீட்டில் பேசினேன் இல்லையா சொல்லி கேட்குறாங்க. நான் பேசினேன், நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை சொல்லிட்டு கிளம்பி போயிடாரு. ரூமுக்கு போயிடாரு. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சு சொல்லிட்டு சார் 2 கூட போகிறாங்க. பார்த்தா சிட்டே எதுவும் பேச மாட்டேன்றாரு. அமைதியாக போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம ஜங்குத்தை பார்க்குறாங்க. என்னாச்சு டே அப்படி சொல்லிட்டு கிட்டே போகிறாங்க. ஆனால் அவர் பேசவே மாட்டேன்றாரு. அவருக்கு இவரை பார்க்குறப்ப ஜிமின் அவரை லவ் பண்ணுறது மட்டும்தான் ஒரு ஞாபகம் வருது, தவிர வேறு எதுவுமே ஞாபகமே வரல. நம்ம டேவும் வந்துட்டு சரி கோவத்தை காட்ட முடியாமல் அமைதியாக இருக்கார். இப்போ அன்றைக்கி நைட்டுமே வந்துட்டு ஜங்கு கூட தூங்கவே இல்லை. எப்போ 2 பேரும் ஒன்றா தூங்குவாங்க, ஒரே ரூமில் பக்கத்தில் தூங்குவாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாருனா என்ன பக்கத்துலேயே படுத்துக்கிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜங்குக்கு. என்னாச்சு சொல்கிறாங்க, உன்னோட ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம அமைதி தூங்குறாங்க. இந்த பக்கம் அப்படியே நம்ம ஜிமின் வந்துட்டு ஜங்கு டெக்ஸ்ட் பண்ணால் இப்போ தான் எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ அவருமே நைட்டில் இவர்கிட்ட கேட்டுட்டு டக்குன்னு டெக்ஸ்ட் வரதை பார்த்துட்டு அவர் ரிப்ளை பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக அந்த ஸ்மைலிங் ஃபேஸோடு அப்படியே வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுறாரு ஃபோனை பார்த்துட்டு. எல்லாத்தையும் அவர் பார்க்குறாரு. இப்போ நம்ம வந்துட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே நம்ம அந்த குரூப் சேட் பண்ணுவாங்கள்ல, அதில் ஜிமின் ஆன்லைனில் இருக்காரு, இங்கே ஜங்குக்கும் சேட் பண்ணிட்டுருக்காரு. அவருக்கு புரியுது இவங்க 2 பேரும் சேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான் கரெக்டாக நம்ம கிளாஸ் விட்டு போக நம்ம கரெக்டாக போய்ட்டு எண்ணுக்கு பக்கத்தில் உட்காராங்க. என்னாச்சுடா அப்படி சொல்லிட்டு நம்ம எண்ணு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, உன் பக்கத்தில் உட்காரான்னு சொல்லிட்டு உன்ட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்லி கேட்குறாங்க. சரிட்டு வைக்கிறப்படுறாங்க. அப்போ ஜிமின் நீ போய்ட்டு ஜங்கு பக்கத்தில் உட்கார சொல்கிறாங்க. சரிட்டு அவங்க வந்து சீட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. என்னம்மா என்ன சொல்லி கேட்குறாங்க. ஏன் ஜங்குக்கா டே ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லாமல் ஏதோ அப்செட்டாக இருக்கான் போல, சரியாயிடுவான், நான் கேட்டேன், சரி எதுவும் சொல்ல மாட்டேன்றான், சரியாயிடுவான், என்ன நீ ஒன்றும் ஒரி பண்ணாத சொல்லிட்டு நம்ம ஜங்கு வந்துட்டு ஜிம்மில் ஹேண்டை பிடிச்சி ரொம்ப ஹாப்பியாக அவர் கிளாஸில் உட்காந்துருக்காங்க. இப்போது என்ன பார்க்குறாங்க. சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லையே சொல்கிறாங்க. இல்லையடா நீ ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது, எதாவது ஹைட் பண்ணுறியா இல்லை எதனா ப்ராப்ளமா சொல்லி கேட்குறாங்க. ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு. ஏன் எங்கள் உட்காரில் உனக்கு என்ன பிரச்சனையா சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா ஏன்டா அப்படி சொல்கிறான்றாங்க. அப்படின்னு அப்படி சொல்லிட்டு அமைதியாக இருக்காரு. இவர் படுக்கிறத பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. லஞ்ச் டைமுக்கு நம்ம கேண்டீன் போனால் அப்படி தான் நம்ம ஜிமின் எல்லாத்தையும் என்ன பக்கத்தில் உட்காராங்க. ஜிமின் ஜங்கு தான் ஒரே பிளேஸில் உட்கார மாதிரி வருது எல்லா இடத்துலையுமே. இவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. சம்திங் டிஃப்ரெண்ட்டாக
தெரியுது. ஆனால் யாராலும் எதுவும் கேட்க முடியல, கேட்டாலும் சொல்ல மாட்டேன்றாரு. இப்போ 1 வீக் தாண்டிடுச்சுடா. நம்ம ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. அவள் ஜங்குக்கு அப்செட்டாக இருக்காங்க. ஏன் ஜங்குக்கா அந்த டேட்டே பேச மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்கன்னா இப்போ காலேஜோட டெரஸில் தான் ஒருத்தர் ஹேக் பண்ணி இப்போனா ஜங்க் வந்து அந்த ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்டோன் பெஞ்சு மாதிரி அதில் உட்காந்துருக்காங்க. நம்ம ஜிம்மின் வந்துட்டு ஜங்கோட செஸ்ட்டில் அழகாக சாஞ்சு உட்காந்துருக்காங்க. அவரும் ஹேக் பண்ணிட்டு தெரியலடா, நான் கேட்டேன், நான் சொல்ல மாட்டேன்றான், நான் என்ன பண்ணுறது, நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், ரூமில் கூட அப்படி தான் தள்ளி போய் உட்காந்துருக்கான், என்னாச்சுன்னு தெரியல சொல்கிறாங்க. வீட்டில் எதுனா ப்ராப்ளமாக இருக்குமா ஜங்கோக்கா அப்படி சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லையே அப்படி சொல்கிறாங்க. பின்ன ஏன் இப்படி இருக்கான், நம்ம பேசலாமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் நம்ம ஜிம் பேசலாம், அவன் பேச ரெடியாக இருந்தால் நம்ம பேச முடியும்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. அவன் பர்த்டேலேருந்தே இப்படி தான் இருக்கான் சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்குக்கா, நான் கொடுத்த கிஃப்ட்டை கூட அவன் போட்டுக்கவே இல்லை போல சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம், நான் அவனுக்கு கிஃப்ட்டு கொடுத்தேனே, இப்போ அவனுக்கு கொடுத்தேன்னா இது அது மாதிரி அவனுக்கு கொடுத்த நீ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கானது போடவே இல்லை போல, பார்த்தாலும் கூட தெரியல டேட்டே சொல்லி சொல்கிறாங்க. சரி விட்டு நம்ம போய் பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் தான் இருக்க. சரி நீ என்ன பண்ணுற, வீட்டில் எப்படி இருக்க, எப்போ உன் டைம்லாம் போகுது சொல்லிட்டு அவரை பற்றி அவங்க பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மினா ஜங்குக்கிட்ட ஜங்குக்கா எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது ஜங்குக்கா சொல்கிறாங்க. அப்படியே என்னம்மா ட்ரீம் உனக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்க நம்ம ஜிம்மி நிறைய ட்ரீம் சொல்கிறாங்க. இப்படி இருக்கணும், இப்படி உன் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே அவனுக்கு அவ்வளோ ஆசைலாம் இருக்கா, என்னை விட உனக்கு அதிகமாக ட்ரீம் இருக்கா சொல்கிறாங்க. அப்போ உனக்கு என்ன ட்ரீம் இருக்குது சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க சேம் அதே மாதிரி ட்ரீம் தான் அவருக்கு இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சோங்க்கா, எப்படா காலேஜ் முடியும், காலேஜஸ்லாம் படித்து முடிச்சுட்டு உன் கூட ரொம்ப ஹாப்பியாக ஒரு லைஃப் நீ நான் மட்டும் எவ்வளோ அழகாக இருக்கும் ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஆமாம், நீயும் நானும் அழகாக இருக்கும் அந்த லைஃப், ரொம்ப குட்டியாக க்யூட்டாக ஒரு ஃபேமிலி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஜிம்மிக்கிட்ட ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட இது எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் இருக்காரு. அவரால் அது அக்செப்ட் பண்ணிக்க முடியல, கேட்கவும் முடியல, அதை வந்து மூவானே பண்ண முடியல ஜிம்மினை விட்டு. அந்த மேலே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது அவருக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவரால் எதுவுமே பேச முடியாமல் போயிட்டே தான் இருக்குது. இப்போ 1 ஃபைன் டே தானடா, நம்ம ஜங்க் வந்துட்டு வெளில போயிருக்காங்க, ஜிம்மினா உட்காந்துருக்காங்க. ஜிம்மின் 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம இன்னும் தான் கேட்குறாங்க, ஏன்டா அவனுக்கு என்னாச்சு, நீ போய் பேச மாட்டேன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் ஜங்கு கேட்டானா, ஆனால் இவன் எதுவும் பேச மாட்டேன்றானா, ஜங்குக்காக்கிட்டே ஜிம்மின்ட்டே சொல்லாதப்போ என்கிட்ட என்ன சொல்லுவேன், எனக்கு பயமாக இருக்கு சொல்கிறாங்க. ஏன் ஜங்குக்கு இப்படி அமைதியாக தானே விட்டுருவியா சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. உனக்கு தெரியும்ல ஜங்குக்கு என்னோட ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்போ என்ன பார்க்குறாங்க, எனக்கு தெரியும்டா உன் பாய் ஃப்ரெண்ட் இவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா, எனவே கேட்க மாட்டியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. கேட்கணுமான்றாங்க. போய் கேளு அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிம்மி வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. அப்படி எதுவும் சொல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க. என்னை பாரு அப்படி சொல்கிறாங்க. ஒரு வாரத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறாரு, அப்படி கீழே குடிஞ்சு உட்காந்துருக்காங்க. அப்படி சொல்லிட்டு ஜிம்மி போய் தேவோட ஹேண்டை பிடிக்க பார்க்குறாங்க. என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லையே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் வந்துட்டு இல்லை நீ ஒரு மாதிரி இருக்க, என்கிட்ட எதுவும் ஹைட் பண்ண மாட்டேன்ல நீ சொல்ல என்கிட்ட அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் வந்துட்டு டேவோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. அப்படி தட்டி வர்றாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா, இதெல்லாம் என்னமே பார்க்குறாங்க. மற்ற எல்லோரும் வெளில போயிருக்காங்க. இங்கே பாரு ஏன்டா அப்படி பண்ணுறான், உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானடா, எதுக்குடா அப்படி பண்ணுறா சொல்கிறாங்க. இவனுக்காக தான் நான் இந்த காலேஜுக்கே வந்தேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மு கேட்க. அப்போ அவ்வளோக்கும் வருது. ஆமாம், அவனுக்காக தான் இந்த காலேஜுக்கு வந்தேன், ஆனால் இப்போ ஏன் வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு சொல்ல. ஜிம்மிக்கு ஒரு செகண்ட் அப்படியே வந்தது. என்ன சொன்னால் சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்ன மாதிரி கேட்டே அங்கே என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் எதுவும் சொல்ல ஒன்றும் அப்படி சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு கிளாஸ் விட்டு போகிறாரு. ஜிம்மினுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறான் அப்படி சொல்கிறாங்க. தெரியலடா அப்படி சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மின் பின்னாடியே போகிறாங்க. நெல் அப்படி சொல்லிட்டு பின்னாடி போயிட்டே இருக்காங்க. அங்கே பார்த்தா ரொம்ப தூரம் போயிட்டாரு. காலேஜில் ஒரு எம்டி பிளேஸ் மாதிரி இருக்கும், அங்கே போயிட்டா அப்படியே அந்த செவத்துல போயிட்டு பஞ்சு பண்ணுறாரு. ஜிம்முக்கு வந்து பார்க்க பயமாக இருக்குது. ஜிம்மின் பின்னாடி வந்துருப்பாங்க. இங்கே பாரு அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. ஒரு செகண்ட் கூட யோசிக்காமா அப்படியே ஜிம்மோட நெக்கே பிடிச்சிடுறாங்க. ஜிம்முக்குலாம் பயங்கர பயமாக இருக்குது. என்ன பண்ணுறா சொல்லி பார்க்குறாங்க. ஏன் நான் உனக்காக வந்து காலேஜ் வந்தேன், ஏன்டா இந்த காலேஜுக்கு வந்தேன்னு கேட்குறியா, இல்லை என்னோடய பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போ, நீ போக வேண்டியதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒன்றுமே புரியல. நீ என்ன பேசுகிற சொல்லி கேட்குறாங்க. எனக்கு புரியல, விட்டு எனக்கு நெக்கு வலிக்குது அப்படி சொல்கிறாங்க. அப்படிங்கிற அவ்வளோ கோவம் பார்க்குறாரு. இங்கே பாரு, உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படி சொல்லி கேட்குறாங்க. நீ என்ன பேசுகிற, எனக்கு புரியல சொல்கிறாங்க. இல்லை என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, உனக்கும் உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பயங்கர சொல்லுது. ஜங்குக்காவை பற்றி எதுக்கிட்டே இப்படி பேச சொல்கிறாங்க. உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கல உனக்கு ஜங்குக்காவை பற்றி பேசினா, நான் ஹாட்டானா உனக்கு பிரச்சனை இல்லைல்ல, உனக்கு ஜங்குக்காக ஹாட்டாயிடக்கூடாது, அப்படி நான் எவ்வளோ நாளாக உனக்கு தெரியும் அவனை அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒன்றுமே புரியல. சரி ஜங்குக்காவை பற்றி இப்படி பேசுகிறேன், என்னாச்சு உனக்கு, ஏதாவது கோவமா ஜங்குக்கா மேலே இல்லை என் மேலே சொல்லுச்சு. நான் எதாவது தப்பு பண்ணிட்டேனா, சாரி ஆனால் இப்படி பண்ணாதான் பயமாக இருக்கட்டே விட்டுட்டே அப்படி சொல்கிறாங்க.
அப்படியே ஜிம்னோட லேக்க விட்டுட்டு அவ்வளோ கோபம் பார்க்குறாங்க. இப்போ எதுக்கு என் ஃப்ரெண்டு வந்த போனது தானே உன் பாய் ஃப்ரெண்ட் எங்கே இருக்கான்னு தேடி போய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்படி பேசாத என்னாச்சு உனக்கு, நீ ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது வந்துட்டே தான் கத்துறாங்க. ஏன் உனக்கு தெரியலையா, நான் ஏன் என்னை பார்த்தா என்னோட ஐஸை பார்த்தா உனக்கு என்னோடய ஃபீலிங்ஸ் புரியலா சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு எதுவுமே தெரியல. எனக்கு புரியலையே சொல்கிறாங்க. அது எப்படி புரியும், என்ன மாதிரி ஒரு பர்சன்லாம் பார்த்தா பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி இடியேட் பண்ணி தான் இருக்கும், என்னை பார்த்தா உனக்கு புரியுமா என்ன, அது அவன் யாருன்னே தெரியாதவன். இப்போ நான் இன்ட்ரோ பண்ணி வச்சேன், ஆனால் உனக்கு அவனை பற்றி நல்லா தெரியுது இல்லை, உனக்கு அவனை பிடிச்சிருக்குல்ல, அவன் ஹார்ட் ஆகிருக்கான்றது உனக்கு புரியுது, அவன் ஹார்ட்டானா அவனுக்கு கம்ஃபர்ட் பண்ணணும்னு தோணுது, உனக்கு அவனுக்காக எந்த எக்ஸ்டென்ட்னாலும் போகணும்னு தோணுது இல்லை, உன்னோட அப்பா உனக்கு அவ்வளோ பயம், ஆனால் உனக்கு அவரே மாரி உனக்கு எல்லாம் பண்ணணும்னு தோணுது, அந்தளவுக்கு லவ் பண்ணுறியோ அப்படி சொல்லிட்டு நம்ம கேட்காச்சு. இன்னும் ஒரு மாதிரி இருக்குது. நீ எதுக்கு இப்படி பேசுகிற, சங்குக்கா வந்துட்டு சங்கா அப்படி பேசாத உனக்கு எதனா கோவமாக இருந்தால் என்னை பற்றி பேசு, திட்டிக்கோ அடிச்சுக்கோ, ஆனால் சங்குக்கா அப்படி பேசாத சொல்லிட்டு நம்ம ஜிமின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் போது உனக்கு அவ்வளோ பிடிக்கும் இல்லை அவனை சொல்கிறாங்க. எப்படி எவ்வளோ டேஸாக உனக்கு அந்தளவுக்கு பிடிக்கும் அவனை சொல்கிறாங்க. சங்குக்கா பாவம் இல்லையா, சங்குக்கா வந்துட்டு சொல்கிறேன் அப்படியே ஒரு மாதிரி செட்டு வந்துட்டு அவ்வளோ டேஸாக ஒரு மாதிரி தேம்புறாரு. இங்கே பாரு சங்குக்கா பற்றி பேசாதா, சங்குக்கா பாவம், நீ ஏன் இப்படி பேசுகிறா, நீ உனக்கு சங்குக்கா உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, நீ தானே சங்குக்காவை நல்லா பார்த்துக்கிட்டே எல்லாமே பண்ணினேன், நீ ஏன் இப்போ அவனை பற்றி இப்படி பேசுகிறா, உனக்கு என்ன பிரச்சனை இப்போது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்னு கேட்காங்க. அவங்க சொல்கிறாங்க. நீ உன்னோட பாய் ஃப்ரெண்டு உன்னோட லவ் நீங்கள் 3 பேரும் என்ன பிரச்சனை அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்ல அப்படி ஜிம்னுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன பேசுகிற, ஏன் சங்குக்காவும் நான் லவ் பண்ணுறேன், உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு பிடிக்கலையா இல்லை அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஒருவேளை அவருக்கு இப்போ தான் ஃபீல் ஆகுது, ஒருவேளை சங்குக்காவை பிடிச்சிருக்கு போல சொல்லிட்டு உனக்கு நீ சங்குக்காவை சொல்கிறாங்க. அங்கே பாரு, சங்குக்கு என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும்தான், அதை தாண்டி எதுவும் இல்லை, ஏன் உனக்கு அந்தளவுக்கு புரியல, சங்குக்காவை பிடிக்குதான்னு கேட்குறேன், உனக்கு என்ன உனக்கு பிடிக்க மாட்டே அப்படின்னு கேட்க தோணல உனக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. சிம்னுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிற சொல்லி கேட்குறாங்க. ஏன் உனக்கு புரியலையா, நான் உன் சங்குக்காவை சின்னதாக ஹார்ட் ஆனால் உனக்கு புரியுது, உன் சங்குக்கா எப்படி இருக்கான் அவனை பற்றி சின்னதாக ஒரு விஷயம் சொன்னதும் அப்படியே வந்துட்டு அவங்க மேலே லவ் வந்துருச்சு. இவ்வளோ டேஸ் உன் பின்னாடி உன் கூட 2 இயர்ஸ் படிச்சிருக்கேன், அப்புறம் 2 வருஷம் வந்து விட்டு பிரிஞ்சிருந்து கூட உன்னை தேடிதே கலைச்சிக்கு வந்திருக்கேன், அப்போ என்னோட லவ் உனக்கு எனக்கு தெரியல, ஆனால் உனக்கு சங்குக்காவை மட்டும் தெரியுது, உனக்கு அப்படி இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்ல சிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. தப்பாக பேசாத சங்குக்கா என்னோட லவ் அப்படி சொல்கிறாங்க. அப்போ நான் யாரை சொல்லி கேட்குறாங்க. நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. இங்கே என்னை பார்த்தா உனக்கு லவ் பண்ண தோணலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஜிம்னுக்குலாம் ஒரு மாதிரி இருக்கா. நீ இங்கே பாரு நீ எதுவும் பேசுகிற எனக்கு புரியல சொல்கிறாங்க. புரியாத மாதிரி நடிக்கிறியா அப்படி சொல்லிட்டு நம்ம கேட்கா அப்படியே வந்துட்டு நம்ம ஜிம்மில் வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுற அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்படியே இன்னொரு பர்சன் பார்க்குறாங்க. அப்படின்னா நீ அந்த ஜிம்மில் லவ் பண்ணுறியா அப்படின்னு ஒரு பர்சன் கேட்குறாங்க. அப்படியே டர்ன் பண்ணுறாங்க. ஜிம் 2 பேர் டர்ன் பண்ணுறாங்க. அப்படியே அந்த பர்சன் கேட்க இவங்க அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் அப்படியே டேர்ஸ் வருது, ஒரு பக்கம் கோவம் அப்படி மாதிரி இருக்குது. அப்போ நீ ஜிம்மில் லவ் பண்ணியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் சங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் போய்ட்டு சங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. சங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் பயப்படாதான் சொல்கிறாங்க. ஏன் நீ அவன் லவ் பண்ணுறியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. ஆமாம் லவ் பண்ணுறான், அதுக்கு என்ன இப்போ ஏன் லவ் பண்ணுறது அப்படின்னு சொல்ல வரியா, இல்லை என் ஃப்ரெண்டாக இருந்து நான் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்து லவ் பண்ணோம்னா நான் உங்கள்கிட்ட வந்து இன்ட்ரோ பண்ணி வச்சு உனக்கு பாய் ஃப்ரெண்ட் ஆகிட்டானே, அதனால் வந்துட்டு இப்போ எப்படி நீ அவன் லவ் பண்ணான் அப்படின்னு கேட்குறியா சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. சங்கா வந்துட்டு பார்த்து அப்படி மறைக்கிறாங்க. அங்கே பாரு, நீ இவ்வளோ டேஸும் இப்படி எங்ககிட்ட பேசாமல் இருந்ததுக்கு இவ்வளோ கோவமாக இருந்ததுக்கு ரீசன் இதுதானா, நீ அவன் லவ் பண்ணுறதுக்காக தானா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிம்னுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே ஜிம்கிட்ட ஜங்கு டைலாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பயப்படுறாரு. இவங்க 2 பேருக்குள்ள பேசிக்கிறாக்கா அந்த கான்வர்சேஷனே ஒரு மாதிரி பயமாக இருக்கா. ஜங்குக்கா பயமாக இருக்குது சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை பயப்படாத, நான் இருக்கேன், நான் ஜங்குக்கு இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஏன் என்னை பார்த்து அந்தளவுக்கு உனக்கு பயமாக இருக்கா, என்னை பற்றி எப்படி தெரியுது சொல்லிட்டு வந்துட்டு ஜிம்மில் வந்துருக்கா. ஜிம்மோட ஹேண்டை பிடிக்கா. ஜங்கு அப்படியோட ஹேண்டை தட்டி விட்டுறாங்க. அங்கே பாரு ஜிம்னோட பாய் ஃப்ரெண்டு உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் அவனோட பாய் ஃப்ரெண்டு இப்போ அவனை ஹர்ட் பண்ணால் அதை நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, உனக்கு எப்போதும் அவன் பாய் ஃப்ரெண்ட் ஆனால் சொல்கிறாங்க. என்னால் தானே உனக்கு அவனை தெரியும் சொல்கிறாங்க. ஆமாம் உன்னால் தான் எனக்கு தெரியும், உன்னால் தான் நான் அவனை மீட் பண்ணினேன், ஆனால் லவ்ன்றது ஒன்றை சொல்லி வரல ஓகேவா, லவ்ன்றது தானாக வருது, அது அவனுக்கு ஏன் மேலே வந்துச்சு உன் மேலே இல்லை அப்படி சொல்லிட்டு நீ இப்போ அவனை லவ் பண்ணுற ஒன் சைடு அப்படி தானே சொல்லி கேட்குறாங்க. நான் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பாரு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் டேஸாக, நான் எப்போ உங்கள்கிட்ட லவ் சொல்லணும் அதுலேருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ என்ன மட்டும்
மட்டும் ஹர்ட் பண்ணிட்டு எங்கிட்ட தள்ளி போயிருந்தா நான் வந்துருக்க தப்பாக நினச்சிக்க மாட்டேன். ஆனால் என் ஜிம்மில் சேர்த்து நீ ஹர்ட் பண்ணுறேன். நான் போய் புரிஞ்சுக்கிட்டேன், ஏதோ இருக்குது. ஆனால் என்னென்னு கூட தெரியலான்னு தான் நினச்சேன். நீ லவ் பண்ணுறேன்னு நினைக்கவில்லை, ஏதோ நான் ஹைட் பண்ண கோவத்தில் இருக்க போல அப்படின்ட்டு தான் நான் நினச்சேன். அதனால தான் இன்டெரக்டாக எங்களை வந்து ஹர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது நீ அவனை லவ் பண்ணுறல அப்படி சொல்லி பார்க்குறாங்க. அவன் என்ன லவ் பண்ணுறான், ஆனால் உனக்கு அது பார்க்க கஷ்டமாக இருக்குது. நான் இப்போ உனக்கு பெஸ்ட்டு பண்ண இல்லையாட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. நான் உன்னை வந்துட்டு நீ வந்து என் ஃபேமிலி நீயே சொன்னேன், அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். உன்னை வந்து நான் வேறு மாதிரி பார்த்தேன். நானும் சரி இந்த ஜிம்மும் சரி உன்னை அந்தளவுக்கு பார்க்குறோம். ஆனால் நீ வந்துட்டு நாங்கள் லவ் பண்ணுறதே உனக்கு பிடிக்கல அப்படி தானே சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறாங்க. டேக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன் அப்போ நான் அவனை லவ் பண்ணுறது தப்புன்னு சொல்கிறியா சொல்லி கேட்குறாங்க. நான் அவனை லவ் பண்ணியா, அது ஏன் தப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம டேக் கேட்குறாங்க. நீ லவ் பண்ணது தப்பு இல்லை டே, நீ லவ்வாக சொல்லியிருக்கணும். சொல்லிவிட்டு அவன் ஓகே சொல்கிறானா இல்லையான்ட்டு அதை கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு இன்டெரக்டாக ஹர்ட் பண்ணுற அவன் வந்து உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக பார்க்குறான். உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னா அதை சொல்லியிருக்கலாம் இல்லையா, என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, இல்லை எங்கள் 2 பேரும் சேர்த்து கொண்டு கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம். அவன் லவ் பண்ணேன் அப்படி உன்னால் லவ் சொல்ல முடியலன்னா அது நீ மூவ் ஆன் ஆயிருக்கும். ரெண்டுமே இல்லாமல் இப்படி என்னை ஹர்ட் பண்ணுற, இப்போ எங்கள் 2 பேரும் ஹர்ட் பண்ணுற சேர்த்து ஒரு பக்கம் ஃப்ரெண்டாக என்னை ஹர்ட் பண்ணுற, இன்னொரு பக்கம் அவனை ஹர்ட் பண்ணுறேன். அப்புறம் அவனை என்ன பண்ண நீ சொல்லி கேட்குறாங்க. துரோட்டை பார்க்குறாங்க. ஒரு மாதிரி நம்ம டேட்டாக பிடிச்சி போகிற ஒரு மாதிரி இருக்குது. அவனை பார்த்து எப்படி அப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் வந்துட்டு உன் லவ் பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ணுவியா சொல்லி கேட்குறாங்க. உன் கோவத்தை அப்படி தான் காட்டுவியா, உன் கோவத்தை காட்டினா என்கிட்ட காட்டு வந்துடுறேன், அவன்கிட்ட இது காமிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. உனக்கு அவன் மேலே அவ்வளோ உரிமை இருக்குல்ல ஜங்குக்கா, அப்போ எனக்கு இல்லையா அவன் மேலே சொல்கிறாங்க. டே இங்கே பாரு அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், இல்லை நான் சொல்லலை உன்னை சொல்ல நீ பார்த்த சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நீ லவ்வாக அவனை வந்து நீ லவ் பண்ணியிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ பாய் ஃப்ரெண்டாக தானே பார்த்துருப்போம் இவ்வளோ டேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம் நான் அப்படி தான் பார்த்தேன், அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. அப்போ ஏன்டா அதை என்கிட்ட சொல்லலை சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறாங்க. எப்படி சொல்லணும்னு சொல்கிறேன், நீ அவன் பாய் ஃப்ரெண்டாக இருந்திருக்க, இவ்வளோ டேஸ் என்கிட்ட சொன்னியா, ஹைட் பண்ணி தானே வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை யாரும் போய் பார்த்துருக்கீங்களா நீங்கள் 2 பேரும், உங்கள் 2 பேருக்கும் ஜஸ்ட்டு நான் ஒரு ஃப்ரெண்டுன்ற பேரில் இருந்திருக்கேன், அதை தாண்டி எனக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. இவன் உனக்கு சின்னதாக ஹார்ட்டானா தாங்கிக்கவே மாட்டான், அப்படியே எப்படி துடிக்கிறான். உன்னை பற்றி பேசினா கூட அவனை ஹர்ட் பண்ணலாமா, உன்னை நான் ஹர்ட் பண்ணிடக்கூடாதான் அப்படின்னு சொல்கிறான். நீ அவனை என்ன ஏதோ இருந்தாலும் கேளு, அவனை எதுக்கு ஹர்ட் பண்ணுற சொல்கிறேன், அப்போ நான் யார்டா அவங்க 2 பேருக்குள்ள அப்படி சொல்லிட்டேன், நான் உங்கள் 2 பேரும் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி தான் நினைக்கிறீங்க 2 பேரும் சொல்லிட்டு நம்ம டே அழறாங்க. சின்னக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கா டே அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அமைதியார சொல்லிட்டு பார்க்குறாங்க. உனக்கு அவ்வளோ தைரியம் இருந்தால் உனக்கு அவன் வேணும், அவனோட லவ் உனக்கு வேணும்னு சொன்னா நீ சொல்லியிருக்க வேண்டியது தைரியமா அப்படி சொல்கிறாங்க. அதை நீ லவ் பண்ணுற சொல்லிட்டு எப்படி சொல்கிறாங்க. லவ் பண்ண சொல்லிட்டேன் நான் சொன்னதான், அதுக்கு என்ன ஏன் உன்னோட லவ் வந்து ஹைட் பண்ண முடியலன்னா சொல்லியிருக்க வேண்டியதுன்னு ஒன்றும் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணணும், இல்லை வந்து லவ்வுக்காக நீ வந்துட்டு இப்போ போராடணும், ஏதாவது பண்ணணும்ல, நீ ஃபைட் பண்ண முடியாது லவ்வுக்காக அப்படி சொல்கிறாங்க. டே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. டே சொல்ல பார்த்துருக்காங்க. என்ன சொல்கிற சொல்லி கேட்குறாங்க. ஏன் உனக்கு வந்துட்டு உன்னை ஜிமின் வேணாம் சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கா ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. அமைதியாக சொல்கிறாங்க. உன்னோட ஜிமின் உனக்கு வேணுமா வேணாமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்கிறாங்க. என்னோட பாய் ஃப்ரெண்டு தான், ஏன் எனக்கு எதுவுமே விட்டு கொடுத்ததே இல்லையா, நான் தான் உனக்கு ஷேர் பண்ணதே இல்லையா சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கா டைட்டாக ஒரு மாதிரி லைட்டாக தலை புஷ் பண்ணிட்டு ஜங்குக்கா என்ன பேசுகிற அப்படி சொல்கிறாங்க. அமைதியார் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போது டே தான் பார்க்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்க ஜங்குக்கு என்ன பேசுகிறாங்கன்னு புரியல சொல்லிட்டு ஏன் உனக்கு புரியல என்ன பேசுகிறான்னு சொல்கிறாங்க. ஆமாடா அவன் என்னோட ஜிம்முண்டா, நான் லவ் பண்ணதா இல்லைன்னு சொல்லலை, உன்னால் தான் அவன் கிடைச்சான், உன்னால் தான் ஒவ்வொரு விஷயமே என் லைஃப்பில் கிடச்சிச்சு. ஆனால் நீ லவ் பண்ணிவிட்டு இப்போ உன்னால் நீ வந்துட்டு ஹார்ட் ஆகிற எங்கள் 2 பேராலும் அதனால் தாங்கிக்க முடியாது, உனக்கு என்னோட ஜிம்மின் வேணும் அவ்வளோதானே சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜங்குக்கா இல்லை அப்படி சொல்கிறாங்க. இருமா அமைதியார் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அங்கே பாருட்டே நீ உன்னால் ஜிம்மினை வந்து மறக்க முடியும் அப்படின்னு என்கிட்ட சொல்லு, நான் வந்துட்டு எதுவும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், நாங்கள் எங்கள் லைஃப்பை பார்த்துப்போம். இல்லை என்னால் வந்து ஜிம்மினை மறக்கவே முடியாது, ஜிம்மினை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன், எனக்கு அவன் தான் வேணும் அப்படின்னு நினச்சேனா எங்கள் லைஃப்குள்ளே ஒரு பார்ட்டாக உன்னை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் டே அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்ல. டேக்கு ஷாக் ஆகிடுது. டே பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. இல்லை என் டே என் மேலே இவ்வளோ நாள் அப்படி ஒரு லவ் அவ்வளோ ஒரு கேர் வச்சுருந்தான், எனக்கு எல்லாமே அவன் தான் நான் நினச்சேன் என்னோட ஜிம்மினை மீட் பண்ணுற முன்னாடி வரைக்கும். ஆனால் இன்றைக்கி அவன் என்னை பார்த்து இவ்வளோ ஹர்ட் பண்ணி இவ்வளோ ஹார்ஷான ஒர்க்ஸ் எல்லாம் விடுறான். 2வது ஜிம்மினா உனக்கு அவ்வளோ பிடிக்கும். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நீ சொல்லி தான் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஜிம்மினா யார்கிட்டே, அது நீ ஜிம்மின்ற நேமை கூட சொல்ல, மோச்சின்னு மட்டும்தான் நீ சொன்ன, நீ அவனுக்காக இந்த காலேஜுக்கே வந்த, அப்போ நீ எவ்வளோ லவ்வோடு வந்திருப்ப இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நான் தானே நடுவில் வந்துட்டேன் சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்ல. ஜிம்முக்கு டேஸ் ஆகுது. ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஜங்குக்கா இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு டேக்கிட்ட மட்டும் தான் பேசுகிறாங்க. சொல்லிட்டே அப்போ இவனுக்காக தான் நீ வந்திருப்ப, நீ எவ்வளோ கான்செப்டில் ஒரு லவ்வோடு இங்கே வந்திருப்ப, இங்கே வந்து கன்ஃபர்ஸ் பண்ணணும், டேசஸ் போகட்டும் அப்படின்னு நினச்சிருப்ப, எல்லாத்துலேயும் பொறுமையாக இருந்திருக்கு அப்படி தானே சொல்கிறாங்க. ஆனால் நான் தான் வந்துட்டு எல்லாத்துலேயும் வந்துட்டு முன்னாடி வந்துட்டேன் அப்படி தானே சொல்கிறாங்க. உன்னோட ஒவ்வொரு ஹாப்பினஸ்லையும் நான்
உள்ள வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது, நம்ம எவ்வளோ பேசியிருக்கோம், என்ன ஹாஸ்டல் விட்டுட்டோம்னு சொல்லிட்டு அவருக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கா அது வந்துட்டு சொல்கிறாங்க, இல்லை டே சொல்லு, நான் தானே உன் லைஃப்பில் வந்துட்டேன், நான் வந்ததுனால தானே ஜிமின் என்கிட்ட வந்துட்டான், இல்லைனா நீ கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தா ஒன்று சொல்கிறாங்க. இல்லைடா இல்லை, அவன் ஒன்று தாண்டா லவ் பண்ணுறான், என்ன இல்லைடா அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஆனால் என்னால் அவனை மறக்கவே முடியலடா அப்படி சொல்லிட்டு நம்ம டே நேரில் போய் அழுறாங்க. இதை பார்க்குற ஜிமினுக்கே கஷ்டமாக இருக்குது. ஜிமினுக்கு இப்போ தான் புரியுது, டே தன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதே அவர் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி பயந்துட்டு அவர் டே சொல்கிறது இதெல்லாம் கேட்டு ஏதோ ஒரு மாதிரி குழப்பத்தில் இருந்திருப்பார், ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஆகிருப்பார். இப்போ தான் அவருக்கு புரியுது, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது பார்க்கறதுக்கு. அப்போ ஜங்கு பார்க்குறாங்க ஜிமினை, இங்கே வா சொல்லி கூப்பிட்றாங்க. ஜங்குக்கா இது சொல்கிறாங்க, கிட்ட வா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அவனை கம்ஃபர்ட் பண்ண சொல்கிறாங்க. ஜங்குக்கா நான் எப்படி சொல்கிறாங்க, உன்னோட டே உனக்கு வேணாவா, உன் டே உனக்கு பிடிக்காதா சொல்லி கேட்குறாங்க. டேட்டே எனக்கு பிடிக்கும் ஜங்குக்கா, நான் டேட்டே என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, என்னோட சோல்மேட் சொல்கிறாங்க. சோல்மேட் தான், அவனை லவ் பண்ணுறாடா சொல்லி கேட்குறாங்க. நான் ஜங்குக்கா சொல்கிறாங்க, இல்லை எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு ஒன் டைமில், இவன் ரொம்ப உன்னை பற்றி அதிகமாக ஸ்கூல் டேஸில் பேசிகிட்டு இருப்பானா, யாராவது இவங்ககிட்ட வந்து கன்ஃபர்ஸ் பண்ணால் கூட அது வந்துட்டு நான் என்னோடய லைஃப் அப்போலாம் யாருக்கும் இடமே இல்லை. வந்துட்டு அவன் வந்து ஒரு மாதிரி சொல்லுவான், அது எதுவும் இன்டெரக்டாக ஏதோ ஒரு இது வச்சு தான் பேசுவான்னு எனக்கு தோணுச்சு. அப்போலாம் எனக்கு புரியவே இல்லை, யாராவது உனக்கு பிடிச்சிருக்கும் போல், ஆனால் சொல்ல மாட்டேன்னான்னு நினச்சிட்டே இருந்தேன். கொஞ்சம் டேஸ் போகிறதுக்கப்புறம் அவனே வந்துட்டு அதை பற்றி அதிகம் பேசல, ஆனால் உனக்கு பற்றி மட்டுமே பேசியிருந்தான். நான் வந்து சோல்மேட்டு ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இங்கே வந்தும் கூட நாங்களாம் அவங்க எல்லாருக்கிட்டையும் நீ காமனாக பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ கூட உங்ககிட்ட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அதனால எனக்கு பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது, அவன் இதுக்காக அந்த காலேஜ் வந்தான். நான் கூட கேட்டேன், இந்த காலேஜ் தான் போகணுமா, வேறு காலேஜ் போகணும்னு சொன்னப்போ இல்லை நான் அங்கே தான் போவேன், அங்கே சீட் கிடைக்கல அப்படின்னா நான் வந்து வேறு எங்கேயுமே சேர மாட்டேன் காலேஜ் அப்படிலாம் சொன்னான். இன்றைக்கி அது புரியுதுடா, அதோட ரீசன் என்னன்னு சொல்லிட்டு. ஜிம்னா அப்படி சொல்லிட்டு ஜிம்மோட பேசி ஜங்கு பக்கா பண்ணுறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க, அங்கே பாருடா, நீ என்னை லவ் பண்ணுற எனக்கு தெரியும், நான் அவனை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ இல்லாமல் இருக்க முடியாது, சேம் டைம் டே இருக்கானே அவன் நம்ம லைஃப்பில் நம்ம 2 பேருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன்டா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா, அவன் என்னோட சோல்மேட்டா, எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கான், என்னோட ஒரு ஃபேமிலின்னு சொன்னாமே அவன் தான். உனக்கு தெரியல அவனை ஜங்குக்காவுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்ட்டு எல்லாமே அது ஜங்கு டே சொல்லி தானே உனக்கு தெரியும் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போது டேவை நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட்டாக வேணும்ட்டு வச்சுக்கணும்னு நினைக்கிறது தப்பாக சொல்லி கேட்குறாங்க. டே ஒரு லைஃப்பை நம்ம ஒரு பார்ட்டை நம்ம லைஃப்பில் கூட்டிகிட்டு வரணும்னு நான் நினைக்கிறேன், உனக்கு அதுக்கு உனக்கு பிடிக்கலையா சொல்லி கேட்குறாங்க. உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதா அப்படி சொல்லி கேட்குறாங்க. சின்ன ரொம்ப அழுறாங்க. ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு ஜங்கு போய் டேரெக்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கா எனக்கு நீ சொல்கிறாங்க, நான் எனக்கு தெரியும் நீ என்னை மட்டும் தான் லவ் பண்ணுற, இப்போதைக்கு உனக்கு டே மேலே லவ் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் டே உனக்கு ரொம்ப பிடிக்கும், டே ரொம்ப ரொம்ப நல்ல பையன்டா, எனக்கு இவ்வளோ டேஸ் உனக்கு வேறு யார்ட்டும் ஷேர் பண்ணணும்னு தோணுதே இல்லை, ஆனால் இப்போ டே இப்படி ஹார்ட் ஆகி நிற்கிறான்னா இதை பார்க்க எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது, என்னால் கில்ட்டியாக இருக்கும்டா, என்னால் லைஃப்பில் வாழவே முடியாது ஹாப்பியாக கூட, இங்கே பாரு அவனால் தானே நீ எனக்கு கிடைச்சேன், பாருடா டேவை பாரு எப்படி அழகான்னு சொல்லிட்டு பார்த்தா டே ரொம்ப நீட் பண்ணி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. டேவை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சென்ட்ரம் ஜிம்முக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன சொல்கிறது புரியல. ஆனால் நம்ம எப்படி ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா ஏன் நம்மளால் அப்படி இருக்க முடியாது சொல்கிறாங்க. என் 3 பேர் சேம் டைம்ஸ் ஒன்றா இருக்க முடியாது நினைக்கிறியா, ஹாப்பியாக இருக்க முடியும்னு நினைக்கிறியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஜங்குக்கா நான் சொல்கிறாங்க, ஜங்குக்கா உன்னை யாரும் விட்டு கொடுக்க மாட்டேன், ஆனால் ஜங்குக்கா விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறது நான் என்னை விட உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான், உன்னை நான் இப்போ தானே பார்த்தேன், உன்னை ரொம்ப ரியஸாக லவ் பண்ணிகிட்ருக்கான், அதை என்னை இப்போ தான் ஃபீல் பண்ண முடியுது. இப்போ நீ ஜங்குக்கா நீ என்ன சொல்கிற ஜங்குக்கா, நீ யோசிச்சு பேசுகிறியா சொல்கிறாங்க. நான் யோசிச்சு தான் பேசுகிறேன், யோசிக்காமல் ஜங்குக்கா இந்த முடிவு எடுக்க மாட்டேன். ஜங்குக்காவுக்கு டேனா ரொம்ப பிடிக்கும், நிறைய லவ் கொடுத்துருக்கான் என் லைஃப்பில், அப்படி இருக்கிற டேக்கு என்னோடய லவ்வில் கொஞ்சம் நான் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்ல. ஜிம்முக்குலாம் பயங்கர டேஸ்ட் வருது. ஜங்குக்கா அது இல்லை ஜங்குக்கா சொல்லிட்டு போய்ட்டு ஜங்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களாம் அக்செப்ட் பண்ணவே முடியல. அவருக்கு புரியுது, ஏன்னா ஜங்குக்கா நம்ம ஜிம்மின் ரொம்ப லவ் பண்ணுறாங்க, ஆனால் பாவம் ரொம்ப லவ் பண்ணுறாங்க ஜிம்மின். அது இப்போ தான் ஜங்குக்கு வந்து ஃபீல் ஆகுது. அவர் என்னெல்லாம் சொல்லியிருப்பாருங்க வரதுக்கு முன்னாடி, இந்த காலேஜ் வரதுக்கு முன்னாடி இந்த காலேஜ் தான் சேரும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு. அதுக்கு ரீசன் ஜிம்மின் தான் அப்படின்னு இப்போ தான் அவருக்கு புரிய வருது. இங்கே பாரு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கா இல்லை ஜங்குக்கா சொல்லிட்டு வந்துட்டு ஜிம்மி வந்து அக்செப்ட் பண்ணி போட்டாங்க. வந்து பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கா அங்கே பாரு, நீ இவ்வளோ லவ் எனக்கு விட்டு கொடுக்கணும்னு நினைக்காத சொல்கிறாங்க. நான் எப்படி விட்டு கொடுப்பேன் லவ், உனக்கு நான் ஷேர் வேணால் பண்ணுவேன், விட்டு தான் கொடுக்க முடியாது, என்னோடய ஜிம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அவன் என்னோட உயிர் ஓகேவா, அவன் லவ் எல்லாமே அவன், நான் விட்டு தான் கொடுத்துட மாட்டேன், உனக்கு வேணால் நான் ஷேர் வேணால் பண்ணுவேன்டா, நீ என்னோட என் உயிரில் பாதி நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக என்னோட சோல்மேட்டாக நீ இருக்க, எனக்கு எல்லா லவ்வையும் எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்தவன் நீ, நான் அழுதப்போ நான் வந்துட்டு ஹார்ட் ஆகிடப்போ எனக்கு ஷோல்டரை கொடுத்தவன் நீடா, உனக்கு என்னோட லவ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன், வேறு யாரும் இருந்தால் கண்டிப்பாக இப்படி பண்ண மாட்டேன், ஆனால் இது நீட்டே என்னால் வந்துட்டு விட்டு கொடுக்க
கொடுக்க முடியல, என்னால் வந்து நீ அழுகிறத பார்க்க முடியல, உனக்காக விட்டு கொடுத்து தப்பு இல்லை, ஆனால் விட்டு கொடுக்குறதுனா உன்கிட்ட பாதியாக நான் விட்டு கொடுப்பேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்கள் லைஃப்பில் ஒரு பார்ட்டாக உன்னை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல ஜிம்முக்கு நான் பயங்கர டேஸ் வருது. அப்போ பார்க்குறாங்க, ஜிம்முன்னு பார்க்குறாங்க, ஜிம்மு டேவை பார்க்கவே மாட்டேன்றாங்க, ஜங்குக்கு மட்டுமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவரும் பயப்படுறாரு. அப்போ புரியுது, இங்கே பாரு எனக்கு புரியுது, உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயப்படுறியா, தப்பாக நினச்சிக்காத, அவன் பயப்படுறான், அவனுக்கு தெரியல அவன் எவ்வளோ சென்சிட்டிவ்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் கண்டிப்பாக அவனை அக்செப்ட் பண்ணிப்பான். அவனுக்கு ஜங்குக்காக்கு என்ன பிடிக்குமோ அது அப்படியே பிடிக்கும், அதனால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பான்னு சொல்கிறாங்க. அப்போ டேவ் ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஜிம்மினை. இல்லைடா நான் அவனை ஹர்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது வந்து சொல்கிறாங்க, இப்போ நம்ம ஜங்கு வந்து ஜிம்முக்கிட்ட இங்கே பாரு உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான், அந்த ரீசனால் தான் ஹர்ட் பண்ணிட்டான், தப்பாக எடுத்துக்காது என்ன சொல்கிறாங்க. ஜிம்முனால் அக்செப்டே பண்ணிக்க முடியாதா ஜங்குக்கா, அது எப்படி ஜங்குக்கா சொல்கிறாங்க. நீ என்ன போயிட்டு சொல்கிறாங்க, நான் உன்னை விட்டு கொடுக்கல, ஷேர் தான் பண்ணுறேன் ஓகேவா. அவன் எனக்கு எல்லாமேடா, அவன் எல்லாமே இருந்தா ஏன் உனக்கு உனக்கு வேணாவா, உனக்கு பிடிக்காது, ஹார்ட்டான உனக்கு ஓகேவா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முனா தேம்பி எழுறாங்க, பார்க்குறாங்க. அப்படியே ஜிம்முன்னு பார்த்துட்டே இருக்காங்க. அவர் கண்ணில் அவ்வளோ பியோர் லவ் தெரியுது, ஆனால் ஜிம்முக்கு தான் அதை பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. அது எப்படி நம்ம 3 பேர் சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. எதுவும் சொல்லாமல் அப்படியே இருக்காங்க. உனக்கு டைம் எடுக்குன்னு தெரியும், ஆனால் நீ புரிஞ்சுப்பா ஓகேவா. அப்புறம் நீ வந்துட்டு இப்போ நீ விட்டுட்டேன்னு வச்சுக்கேன், வந்துட்டு நீயே ஃபீல் பண்ணுவா. யாரையும் மேட்ச் பண்ணிக்காமல் யாரையும் லவ் பண்ணாமல் எப்படியே இருந்துட்டேன்னு வச்சுக்கேன், அன்றைக்கி நீயே அதை ஃபீல் பண்ணுவடா ஒன் டே. ஏன்னா இன்றைக்கி உனக்கு மேலே இருக்க ஒரு பியூர் லவ் இருக்குது, அது ஃப்ரெண்ட்ஷிப் லவ், ஆனால் அது வந்துட்டு ஒன் டே நீ ஃபீல் பண்ணுவேன் ஓகேவா. அந்த மாதிரி ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு மேட்ச் டேவை விட்டுட்டு நம்ம மட்டும் ஒரு லைஃப்பை வாழும்போது எனக்கு அது ஹார்ட் ஆயிரும். நம்ம ஃப்ரெண்ட் நம்மளோட 2 பேருக்கும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்திருக்கான், நம்ம லைஃப்பில் வந்துட்டு அவங்க ஒரு பெரிய பார்ட்டாக இருந்திருக்கான். இப்போ ஜஸ்ட்டு நம்ம 2 பேர் லவ் பண்ணுறதுக்காக அவனை தூக்கி போட சொல்கிறியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜம்மு கேட்குறாங்க. ஜிம்மி எதுவுமே சொல்லமா அமைதியாக இருக்காங்க, அழுத்திட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் டைம் எடுக்க சொல்லிட்டு, ஆனால் கண்டிப்பாக நீ ஜிம்மி டேவை புரிஞ்சுப்பா ஓகேவா. கொஞ்சம் டேஸ் போனால் உனக்கே புரிய சொல்லிட்டேன். நம்ம ஜிம்மி வந்துட்டு ஜங்கு வந்துட்டு கிளாஸ் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே தான் இருக்காங்க. இவர் கூட்டிகிட்டு வந்து கிளாஸில் உட்கார வச்சு ரிட்டர்ன் போகிறாரு. கேட்குறாங்க, ஏன் ஜங்குக்கா இப்படி பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. உனக்கு எவ்வளோ கோவம் வரலையே சொல்கிறாங்க. கோவம் வந்துச்சு தான், ஏன் என்கிட்ட ஹைட் பண்ணினேன், இது ஸ்டார்டிங்கில் என்கிட்ட சொல்லியிருக்கான்னு தோணுச்சு சொல்கிறாங்க. அப்போ நீ ஏன் ஜங்குக்கா என்கிட்ட சொல்ல சொல்கிறாங்க. ஏன்னா என்னோடய ஜிம்முக்கு என்ன பிடிச்சதுன்றது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சுடா, ஒரு ட்ரீம் மாதிரி இருந்துச்சு. என்னோடய ஜிம்முக்கு என்ன பிடிக்குமா அப்படி சொல்லிட்டு ஜிம்மோட அப்பா ஜிம்மோட ஃபேமிலி எல்லாத்தையும் நினச்சி பார்க்கும் கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு, யார்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு. அப்போ கூட உங்கள்கிட்ட தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ போகணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ எனக்கு தோணுது, நான் அன்றைக்கி சொன்னப்போ நீ எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்போம், உங்களோட பர்த்டே அன்றைக்கி நான் அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்மு டேக்கு ரொம்ப அழகாக டேஸ் வருது. ஜங்குக்கா சாரி விட்டு ஹார்ஸாக பேசிட்டாலும் சொல்கிறாங்க. இல்லைடா இப்போ சொல்லு டேக் உனக்கு ஜிம்முனா ரொம்ப பிடிக்குமா சொல்கிறாங்க. ரொம்ப பிடிக்கும் ஜங்குக்கா, ரொம்ப லவ் பண்ணுற ஜங்குக்கா. இப்போ தான் இல்லை ஸ்கூல் டேஸத்தில் லவ் பண்ணேன். எனக்கு 11th எனக்கு வந்துட்டு 9th 8th to 10th அவன் கூட படித்தேன்னா எனக்கு ஸ்டார்டிங்கில் தோணல. அவன் ரொம்ப லவ்வாக கேரிங்காக இருப்பானா, டேன்னு சொல்லிகிட்டே இருப்பான். எந்தனாலும் எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ வாங்கிட்டு கொடுப்பான், எனக்கு ஷேர் பண்ணுவான். அது அந்த கேரிங் ரொம்ப பிடிச்சிச்சுடா எனக்கு. அது அப்போ லவ்னு கொஞ்சம் ஓரளவுக்கு க்ரஷ் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவன் விட்டுட்டு அவன் என்னை விட்டுட்டு ஸ்கூலில் நாங்கள் மாறினதுக்கு அப்புறம் தானே எனக்கு அவன் லவ் இருக்குட்டே கன்ஃபார்ம் ஆனிச்சு. எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் சரி நம்ம சொல்லியிருக்கோமே ஒரே காலேஜில் படிக்கிறேன்னு சொல்லிட்டு போகலாம், ஒன்றா போயிட்டு அவன் கூட ஸ்டே பண்ணுவோம். நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அவனுக்கே நம்ம மேலே ஃபீலிங்ஸ் வந்துடும். நம்ம எப்போ இப்படி ஃபீல் பண்ணுறோமோ சேம் அவனும் ஃபீல் பண்ணுவான், நம்மளுக்குள்ள லவ் வந்துடும், ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன்டா. அதனால தானே இந்த காலேஜுக்கு வந்தால் சொல்லிட்டு நம்ம சொல்ல ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் உன் லைஃப்பில் வந்துட்டு நான் சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறாங்க. இல்லை ஜங்குக்கா நான் தான் சொல்கிறாங்க. இல்லைடா நீ ஒரு நான் கன்ஃபர்ஸ் பண்ணாமல் வந்து நீ கன்ஃபர்ஸ் பண்ணி தான் அவனுக்கு பிடிச்சிருக்குமோ என்னமோ. இல்லைடா அப்படி இல்லைடா, அவன் என்ன சோல் பேட்டாக பார்க்குறேன்டா, அவனுக்கு எவ்வளோ நிறைய லவ் இருக்குது, பியூர் லவ் இருக்குது, கேர் இருக்குது, ஆனால் அது லவ் ஆனால் சொல்கிறாங்க. இல்லைடா பயப்படாத, கண்டிப்பாக அவனுக்கு புரியும். அவன் கொஞ்சம் பயப்படுறான், அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு யோசிக்கிறான். 3 பேராச்சும் எப்படி அது எப்படி என்னை லவ் பண்ணிட்டு என்னை ரொம்ப லவ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும். அது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஜலசாக இருக்குது ஜங்குக்கா சொல்கிறாங்க. என்ன பார்த்து ஜலசாக இருக்கா சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. ஆமாம் ஜங்குக்கா தப்பாக சொல்கிறாங்க. தப்பு இல்லை, என்னோடய ஜிம்மனோட லவ் பார்த்தா யாருனாலும் ஜலசாக ஃபீல் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. அவன் ஜங்குக்கா எனக்கு ஜிம்மனை விட்டு கொடுப்பியா சொல்லிக்கிறாங்க. நான் விட்டு கொடுப்பேன்னா விட்டு கொடுக்க மாட்டேன், ஷேர் பண்ணுவேன் ஓகேவா. அவனுக்கான லவ்வை நான் வந்து விட்டு கொடுக்க சொல்லுவேன். அவன்கிட்ட நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அவன் புரிஞ்சுப்பான். அவன் கொஞ்சம் டைம் கொடுக்குறியா அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு சொல்கிறாங்க. உனக்கு ஓகேவா ஜங்குக்கா என்னை அக்செப்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக எனக்கு நான் அவனை அக்செப்ட் பண்ணிப்பேன் டாட்டி, நீ என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ரா, எனக்கு நிறைய லவ் கொடுத்துருக்க, கேர் கொடுத்துருக்க, உன்னை போய் நான் தள்ளி வச்சுருவேனா, நீ வந்துட்டு ஹார்ட் ஆகிட்டு வேறு யாரோ பர்சனோட மேரேஜ் பண்ணி ஹார்ட் ஆக போகிறேன். அதுவும் மேரேஜ் இருந்துச்சு உட்காந்து வேறு யாரையும் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது. நான் இப்போ லவ் பண்ண என்னாலே என்னோட ஜிம்மை விட்டு கொடுக்க முடியாது. நான் இவ்வளோ டேஸாக லவ் பண்ணியிருக்கேன், முன்னாடி எப்படி விட்டு கொடுக்க முடியும் சொல்கிறாங்க.
ஜெமினி வேறு யாராவது லவ் பண்ணி தான் உன்னால் அவங்ககிட்ட வந்து வாங்கிக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஃபேட் நம்மளை தானே சேர்த்து வச்சிருக்கு, ஓகேவா? நம்ம வந்துட்டு ஃபேட்டால் தான் நம்ம வந்துட்டு ஒன்றா இருப்போம்னு நினைக்கிறேன். நீ கவலைப்படாத, ஜெமினி கண்டிப்பாக உனக்கு புரிஞ்சுப்பான், உன் லவ் உனக்கு புரியும். உனக்கு நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறதா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, ஜங்கா என் மேலே கோவம் சொல்கிறாங்க. கோவம் இல்லைடா, அவன் மேலே கோவம் வருமா? நீ டே வச்சு நீ ஒரு பேர் சொல்லுடா, நான் போய் உன் பேர் கோவப்படுவேனா? எனக்கு எவ்வளோ லவ் கேர் கொடுத்துருக்கா இந்த ஜெமினோட என் லைஃப்பில் வந்து உன்னால தானடா, உங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டேன்னா என்ன சொல்கிறாங்க. இதை எப்படி ஜங்கா நீ இங்கே சொல்கிறாங்க? நான் கிளாஸ்க்கு போய் நான் என்ன சொன்னா, நீ ஏதோ ஜிம்முக்கிட்ட கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டேன், வெளில போயிட்டே சொல்லிட்டு அதான் உனக்கு தேடி வந்தேன். அப்போ தான் நீ பேசுகிறது கேட்டேன், எனக்கு ஷாக்காக தான் இருந்துச்சு. ஆனால் சேம் டைம் ரொம்ப ஹார்ட்டாக இருந்துச்சு. என்னோட டேபிள் ஹார்ட்டாக இருக்கா, நீ ஹார்ட் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்க ஜிம்முக்கிட்ட. ஜிம்மில் ஒரு பக்கம் பயந்து போயிட்டான். நீ தப்பாக நினச்சிக்காத, ஜிம்மில் கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் டைம் கொடுன்னு சொல்கிறாங்க. அப்படி டேபிள்கிட்ட ஜங்கா ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரிடா சொல்கிறாங்க, ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறான்னு சொல்கிறாங்க. இல்லைடா, யாராக இருந்தாலும் அப்படி தானே இருப்பாங்க. நீ லவ் பண்ணியிருக்க, நான் அவனை லவ் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தப்போ நீ உங்களுக்கு எவ்வளோ ஹார்ட்டாக இருக்கும் எனக்கு புரியுது, ஓகேவா? கவலைப்படாத சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் டேஸ் கூட சொல்லிட்டு வந்துட்டு அவருமே வந்துட்டு ஹக் பண்ணுறாரு. ரெண்டு பேருமே கம்ஃபர்ட் ஆகிடுறாங்க. இங்கே ஜிம்மின் தான் என்னோ ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுறாரு. என்னோ கேட்குறாங்க, என்ன ஆச்சுடா, என்ன நடந்துச்சு சொல்கிறாங்க. இப்போ என்னக்கிட்ட ஜிம்மின் நாங்கள் நடந்ததெல்லாம் சொல்ல என்னுக்கு ஷாக் ஆகிடுது. என்னடா சொல்கிற அப்படி சொல்கிறாங்க. அதே போல் 3 பேர் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம காய் மெக்க ஃபினிக்ஸ் அவங்க 3 பேர் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க கண்டுக்கவே இல்லை என்ன நடக்க சொல்லிட்டேன். என் ஜிம்மின் தான் வந்துட்டு சரி இன்னும் அவங்க என்ன சமுக்கா என்ன டேக்கிட்ட சொல்கிறாங்க. அங்கே பாருடா எனக்கு புரியுது, ஆனால் ஏட்டா கொஞ்சம் யோசி, அவசரப்பட்டு முடிவெடுக்காதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுறா சொல்கிறாங்க. ஜிம்முக்குலாம் டேஸை தாங்கிட்டு உங்களுக்கு ரொம்ப ரெடியாஸ் வருது. அது எப்படி என்ன போய்ட்டு என்னோட சங்குக்கா வந்துட்டு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. இப்போது என்ன சொல்கிறாங்க, இந்த 1 வீக்கில் எப்படி இருந்தார் ரூமில், எப்படி அழுதுருப்பார், என்ன மாதிரிலாம் இருக்காரு சொல்லிட்டு அவர் கூட இருந்துருப்பார்ல, எதையுமே சொல்லியிருக்க மாட்டார், ஆனால் அழுதுருப்பார். அதை எல்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னா என்னோட அது எப்படி நான் வந்துட்டு டேவை போய் லவ் பண்ண முடியும், நான் சங்குக்காவை தானே சொல்கிறாங்க. ஏண்டா பாரு, உன்னோட சோல்மேட்ரா, உன்னோட சங்குக்காவெல்லாம் உன்கிட்ட கிட்ட உனக்கு கொடுக்க முடியும்னா உன்னால் என் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அவங்க லவ் இல்லையே சொல்கிறாங்க. வரும்டா, கொஞ்சம் டேஸ் போனால் வரும், ஏன்னா அவன் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறான். நீ உன்னால் அப்படி வர முடியும், டைம் எடுத்து பாரு, உன்னால் முடியல, அவனால் லவ் பண்ண முடியாதுன்னா நீ வந்து விட்டு நீ சொல்லிட்டு ஜங்கா கிட்ட டேரெக்டாக. இல்லை அப்படின்னா நீ இப்போ கொஞ்சம் பொறுமையாயிரு, ஓகேவா? அவசரப்பட்டு முடிவு எடுக்காத. 2 பேர் ஃபீலிங்ஸ் வந்து ஹார்ட் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் அவன் லவ் பண்ணுறான், நீ அவன் லவ் பண்ணுறான். இன்னொரு பக்கம் ஒன்று ஒருத்தவன் இங்கே பாட்டா ஸ்கூல் டேஸ்லேருந்து என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் சொல்கிறாங்க. அவனை எவ்வளோ லவ் பண்ணியிருந்தா என்கிட்ட அப்படி சொல்லியிருப்பான். எனக்கு இப்போ தானே புரியுது அவன் ஏன் இங்கே வரும்னு நினச்சான், அவனுக்கு ஏன் அவனை பிடிச்சிருக்கு சொல்லிட்டு எல்லாம் இப்போ தானே புரியுது. இப்போ அவன் பிளேஸ்லேருந்து யோசிச்சு பாரு அப்படி சொல்லிட்டு. இப்போ நீ இருந்து அவங்க அந்த மாதிரி லவ் பண்ணியிருந்தா உனக்கு எவ்வளோ ஹார்ட் ஆகும் சொல்லி, உனக்கு விட்டு கொடுக்க முடியுமா சொல்லி கேட்குறாங்க. ஒரு மேபி நீ கூட விட்டு கொடுக்க ரெடியாக இருக்கலாம், ஆனால் எவ்வளோ ஹார்ட் ஆகும் இன்சைடில் சொல்கிறாங்க. அதை ஆனால் அவனால் வந்து விட்டே கொடுக்க முடியல. அந்த ரீசனால் தான் வந்துட்டு ஓப்பனாக சொல்லிட்டான். சாக்ரிஃபைஸ் பண்ணவும் முடியாமல் விட்டு கொடுக்க முடியாமல் அந்த ரொம்ப அப்படி தான், அதனால தான்டா புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. ஜிம்முக்குலாம் டேஸாக வருது. ஜிம்மின் இப்போ ஈவினிங் போகிறாரு, ஒரு வார்த்தை கூட ஜங்காக்கிட்டையும் டேக்கிட்டே பேசவே இல்லை. அப்படியே வந்துட்டு ஒரு ஆல்மோஸ்ட் 4 days ஆகிடுச்சு. ஜங்குக்கிட்டே ஜிம்மின் பேச மாட்டேங்கிறாரு. ஜங்குக்கு இது ஹார்ட் ஆகுது, டேக்கு இன்னும் ஹார்ட் ஆகுதுன்னா நம்மளால் அவங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜிம்மிட்டே தான் பார்க்குறாங்க. ஜிம்மின் யாரும் பேச மாட்டாரு என்னமோ தவிர அமைதியாகவே இருக்காங்க. இவெல்லாம் பார்க்குறாங்க என்னென்ன நடக்குது உங்களுக்குள்ள, ஏன்டா அப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. வழக்கம் போல் ஜங்குக்கிட்டே ஒன்றா உட்காடுறாங்க. நம்ம ஜிம்மின் என்னக்கிட்ட உட்காடுறாங்க. என்னமோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் ஜிம்மினால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. எப்படி அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிட்டாரு. அப்போ தெரிஞ்ச எல்லாரும் எவ்வளோ கேவலமாக பேசுவாங்க நம்ம பற்றி. 3 பேரை லவ் பண்ணுறது, அது எப்படி 2 பையனை லவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ரொம்ப அழுதுகிட்டே இருந்திருப்பார். வீட்டுக்கு போனாலும் சரியாக யாரும் பேசுறதில்ல, அப்செட்டாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கா பார்க்குறாங்க. இங்கே பாரு, இது மாதிரி நான் பேச முடியாது, நீ தான் பேசணும்னு சொல்கிறாங்க. நீ பேசினா தான் அவன் சரியாகும் சொல்கிறாங்க. இல்லைடா அவனை ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறாங்க. இல்லைடா அவன் புரிஞ்சுப்பான்டா, நீ உன்னால் விட்டு கொடுக்க முடியுமாடா என்கிட்ட வந்துட்டு அவனை லவ் பண்ணாமல் இருக்க முடியுமா சொல்கிறாங்க. அவனை மறக்க முடியுமா அவனால் சொல்கிறாங்க. முடியாது சொல்கிறாங்க. அப்போ ட்ரை பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேமே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் ஹெட் டவுன் பண்ணி உட்காந்துருக்காரு. ஜிம்மினா சொல்லி கேட்குறாங்க. அவர் அங்கே பார்க்கவே மாட்டார். இருந்தா இங்கே பாரு கூப்பிட்றான்டா சொல்கிறாங்க. அது வந்து ஒரு பிரேக் அவர் தான். ஜிம்மினா சொல்கிறது ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி அப்படியே ஒரு டேஸ்ட் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஜிம்மிட்டே தான் வந்துட்டு ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. என் கூட 1 நிமிஷம் வாயை சொல்லி கூப்பிட்றாங்க. ஒரே 1 நிமிஷம் டைம் கொடுக்குறியா சொல்கிறாங்க கேட்குறாங்க பேசுறதுக்கு. நம்ம ஜிம்மு எதுவுமே நம்ம அப்படியே இருந்திருக்கிறாங்க. 2 பேரும் போகிறாங்க. ஜங்கு அப்படியே கிளாஸில் உட்காந்துட்ருக்காரு. இப்போ என்ன பார்க்குறாரு, எதுவுமே தெரியாமல் காமிச்சிட்ருக்காரு அவர். இப்போ இங்கே போயிட்டு நம்ம தான் வந்துட்டு ஏன் ஜிம்னா என்ன அவ்வளோ வெறுக்கிறியா ஜிம்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ டேக்குருமா ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐம் சாரி என்னால் எப்படி எல்லாரும் தப்பாக பேசுவாங்களே 3
பேர் எப்படி டே சொல்கிறாங்க. ஏன்டா என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் ஜிமினா, என்னை பிடிக்கலையா உனக்கு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் டே உன்னை ஃப்ரெண்டாக ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு எப்படி சொல்ல தெரியல டே, நான் எப்படி சங்குக்காவா அப்புறம் ஒன்றே சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. டே அப்படி ஜிம்முக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டேவோட லவ் உனக்கு ஃபீலே ஆகலையாடா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. டேவை புஷ் பண்ணவே மனசே வரமாட்டேங்குது. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் அவ்வளோ லவ் பண்ணியிருக்காரு நம்ம ஜங்குக்கு சொன்னது இங்கிட்ட என்ன சொன்னதுன்ட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. டே அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா டே உன் லைஃப்பில் வர வேணாவாடா, டேக்கு ஒரு லைஃப்பில் ஒரு பிளேஸ் தர மாட்டேன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது இல்லை டே அப்படி சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க டேவை ஹார்ட் பண்ண நினைக்கிறியா, டே உனக்கு வேணாவா, உன்னை ஜங்குக்கா மட்டும்தான் உனக்கு பிடிக்குமா, டே உனக்கு பிடிக்காதா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்குலாம் ரொம்ப டேஸ் வருது. அப்படின்ட்டு எதுவுமே சொல்ல முடியாமல் புஷ் பண்ண முடியாமல் டே எனக்கு அப்பா எல்லோரும் என்ன டேட்டி பேசுவாங்க சொல்கிறாங்க. இல்லை மற்றவங்க பேசுகிறத விட வேணா உனக்கு டேவை பற்றி இப்போ ஒரு நிமிஷம் கூட யோசிச்சதே இல்லையா, டேவை உனக்கு எப்போ பிடிச்சதே இல்லையா, என்ன பேட் பாயாடா சொல்லி கேட்குறாங்க. உனக்கு வந்து யார் மாதிரி தெரியலனா சொல்லி கேட்குறாங்க. சின்ன எதுவுமே சொல்லாமல் டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னால் ஒன்றும் ஹக் பண்ணவும் முடியல. சேம் டைம் எனக்கு ஒரு பயமாக இருக்குது. டேவை அக்செப்ட் பண்ணவே சொல்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல நான் உன்னை ஹார்ட் பண்ணிடணும்னு தோணுது சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் ஜங்குக்காவை சொல்கிறாங்க. ஜங்குக்காவை அதிகமாக லவ் பண்ணுறேன், என்னை லவ் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறேன் அப்படி தானே சொல்லி கேட்குறாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஹார்ட்டாக இருந்து பார்க்குறியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அப்போ என்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டியா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு குடும்பத்தில் சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க. இல்லை இப்போ நீ ஜங்குக்காவை ஹார்ட் பண்ணக்கூடாது, நான் என்ன ஹார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா உன்னால் என்னை அக்செப்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஸ்டில் அது மட்டும் ரியலைஸ் பண்ணவே முடியல. பாரு மோச்சி, எனக்கு பிடிக்கல மோச்சி, என்னை பார்த்து சொல்ல, என் லைஃப்பை பார்த்து சொல்ல, உனக்கு பிடிக்கல, என் லைஃப்பில் வராத என்னை பார்த்து சொல்லேன்னு சொல்கிறாங்க. நான் அப்படி போயிடுறேன்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அதை சொல்லவே தெரியல, வரவே மாட்டேங்குது. ஏன்னா டேவை பார்க்க அப்படி இருக்கார், பார்க்க பாவமாக அவ்வளோ அழகா அவர் பியூர் லவ்வோடு இருக்கார். அது அவருக்கே புரியுது, ஃபீல் ஆகுது. ஆனால் எப்படி சொல்கிறதே தெரியல. சொல்ல என் லைஃப்பை விட்டு போயிடு, நான் ஜங்கா கூட தான் இருப்பேன், எனக்கு வேண்டாம் என்னை பார்த்து சொல்லி நான் போயிடுறேன்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் சொல்ல முடியல. இல்லை என் லைஃப் விட்டு போயிடாத சொல்லி ஜிம் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. உன் லைஃப் விட்டு போவேன் தானே சொல்கிறாங்க. போவேன் நான் என் லைஃப்பில் இருட்டேன்னா எனக்கு டைம் வேணும் உன்னை வேறு மாதிரி பார்க்க சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, நான் டைம் கொடுப்பேன். ஆனால் வெறுத்துடாதா, நான் ஹார்ட் பண்ண மாட்டேன்டா, உன்னையும் ஜங்குக்காவை ஹார்ட் பண்ண மாட்டேன்டா, உங்கள் லைஃப்பில் ஒரு பார்ட்டாக நான் இருப்பேன்டா ப்ளீஸ் எனக்கு புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. என்னால் ஜங்குக்காவும் ஹார்ட் பண்ண முடியாது, உன்னையும் விட்டு கொடுக்க முடியலடா புரிஞ்சுக்கோடா சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் டைட்டாக ஹார்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அழறாங்க. இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, பை, டேக் கேர்.